கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1217க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலே சங்கீதம் 126:2 பிற்பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லிக் கொண்டார்களாம். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். இன்றைக்கும் பெரிய பெரிய காரியங்களை எதிர்பார்த்துத்தான் மனிதர்கள் வாழ்கிறார்கள். பெரிய பெரிய காரியங்களுக்காக வாழ்கிறார்கள். ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளையாக நான் வந்துவிட்டேன், எனக்கு பெரிய காரியங்கள் நடக்கவில்லையே, ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்கிறேன், பெரிய காரியங்கள் நடக்கவில்லையே, ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்கிறேன், என் தொழில் என் வியாபாரம் சிறக்கவில்லையே என்று கலங்க வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்கள் நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வாருங்கள், உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை காண்பீர்கள், மகிமையான காரியங்களை காண்பீர்கள், வல்லமையான காரியங்களை காண்பீர்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கையில, உன் வீட்டிலே, உன் தொழிலிலே, உன் வியாபாரத்திலே, உன் வேலையிலே பெரிய காரியங்கள் அல்லது சாதனை செய்யக்கூடிய காரியங்கள் நடக்கவில்லையா? கவலைப்படாதே. இன்றைக்கு இயேசு உன்னை அழைக்கிறார். மகனே, நீ பெரிய காரியத்தை காண போகிறாய். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, யார் யார் என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் நடக்கவில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். யோபுவினிடத்தில் எலிப்பாசும் எலிகோபும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னார்கள். அதை அவன் ஏற்றுக்கொண்டானா அல்லது உண்மையிலேயே அவர்கள் சொன்னார்களா என்பது தெரியாவிட்டாலும் யோபுவே நேரடியாக பதில் சொன்னான் அவனுடைய நண்பர்களுக்கு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி. அந்த நம்பிக்கை யோபுவுக்குள்ளே இருந்தது. ஹல்லேலூயா, glory to Lord. நீ பெரிய காரியங்களை, வியாபாரத்திலே பெரிய காரியங்களை, தொழிலிலே பெரிய காரியங்களை, குடும்பத்திலே பெரிய காரியங்களை, பிள்ளைகள் மத்தியிலே பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிற மகனே, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வா. நீ எங்கெங்கோ போய் உன் வாழ்நாளை எல்லாம் வீணாக்கி விட்டாய். எங்கெங்கோ போய் பணத்தை எல்லாம் வீணாக்கி விட்டாய். மந்திரவாதிகளை தேடினாய், மாயவித்தக்காரர்களை தேடினாய், குறி சொல்கிறவர்களை தேடினாய். அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு உன்னை அழைக்கிறார், உன் மீது அன்பு செலுத்தி அழைக்கிறார். இயேசுவிடத்திலே வா மகனே, நீ பெரிய காரியத்தை காண்பாய். உன் வியாபாரம் பெரிய சாதனை உள்ளதாக மாறும். உன் தொழிலிலே பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உன் பிள்ளைகள் பெரிய காரியங்களை காண்பார்கள். உன் வேலையிலே பெரிய காரியங்கள் நடக்கும். கர்த்தர் நடத்தி காட்டுவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.